ஹலோ விவர்ஸ், நாம் இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம பேசிக்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் என்னோடய பிபிடி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா சூரிய பிரகாஷ். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா சூரிய பிரகாஷ். நான் உடுமலைப்பேட்டையில் வந்து இருக்கேங்க. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நான் உடுமலைப்பேட்டையிலேருந்து தான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணிடலாம் வீடியோஸ் போட்டுருக்கேன்னு ஓகேங்களா? அண்ட் நான் இப்போ ஃபைனலாக படித்தது பார்த்தீங்கன்னா நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில் படித்தேன். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட். நான் டிப்ளமோ முடிச்சுட்டு அடுத்து வந்து இன்ஜினியரிங் காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டிருக்கேன். லைக் எந்த காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் காலேஜ் பல்லடம். ஓகேங்களா? அங்கே அட்மிஷன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கோர்ஸ்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம எடுக்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து 2 டைப் இருக்குது. ஸோ அது என்னென்னு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கூகுளுக்குள்ளே போகிறீங்க. ஓகேங்களா? அந்த கூகுளுக்குள்ளே போனவுடனே இன்புட் பாக்ஸ், அதாவது சர்ச் பண்ணுற பாக்ஸ், அதில் போய் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அண்ட் அது விசிபிளாக இருக்குல்ல, நம்ம கண்ணுக்கு வந்து விசிபிளாக இருக்குல்ல. ஸோ அப்படி விசிபிளாக இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்டில் சேரும். ஓகேங்களா? அதாவது உங்கள் கண்ணில் வந்து என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் அண்ட். இப்போ லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் தெரியும். இந்த இமேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு, அப்புறம் இமேஜு, அந்த இமேஜுக்குள்ளே இமேஜு அண்டு ஒரு பட்டன் கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து அதை இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃப்ரண்ட் அண்ட் சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் பார்த்திங்கன்னா HTML அதெல்லாம் வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து பேக் அண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த பட்டன் இருக்குல்ல, ஸோ இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி போகும். ஸோ அந்த ரீடைரக்ட், அதாவது இன்னொரு பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகும்போது என்னென்ன ப்ராசஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அது எல்லாமே வந்து பேக் ஹேண்ட் சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாதது பார்த்திங்கன்னா பேக் ஹேண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கண்ணுக்கு தெரியுறது வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட், கண்ணுக்கு தெரியாமல் ப்ராசஸ் ஆகி அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு கொண்டு போகிறது, அந்த மாதிரி சம் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நடக்கிறது பார்த்திங்கன்னா பேக் ஹேண்ட்லன்னு சொல்லுவாங்க. பேக் ஹேண்டில் தான் இது எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதனால் பேக் ஹேண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்ததை வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹேண்ட் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸ்லாம் என்னென்ன, ஸோ எப்படி வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்டாக, அதாவது இமேஜ், ஒரு வெப்சைட், ஸ்டாட்டிக் வெப்சைட் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி இந்த ஃப்ரண்ட் அண்ட் வெப் பேஜ் வந்து உருவாக்கலாம். சும்மா வியூ மட்டும் பண்ணுற மாதிரி ஒரு பேஜஸ் வந்து உருவாக்கலாம். அதுவே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே வச்சு நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ லைக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸில் வந்து HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணுவோம். ஸோ HTML உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ HTML வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து சம் டூல்ஸை வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? லைக் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கணும் வெப்சைட்டில், இல்லைனா வந்து இன்புட் பாக்ஸ் வந்து கேட்கணும், அதாவது லாகிங் ஃபார்ம் வந்து மேக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து HTML கோட் எழுதி CSS வச்சு நீங்கள் அதை ஸ்டைல் பண்ணிப்பீங்க. லைக் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டோட கலர் வந்து ரெட் கலரில் இருக்கணும், அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து 30 பிக்சலுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் CSS வச்சு நீங்கள் அந்த HTML கொடுத்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஸ்டைல் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அண்ட் இதில் என்னப்பா JavaScript எதுக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் நீங்கள் HTML பண்ணுற எல்லாமே வந்து JavaScriptலேயும் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? லைக் நீங்கள் ஒரு HTML ஃபைலே சும்மா பொதுவாக உருவாக்கிட்டீங்க, அந்த ஃபைலுக்குள்ளே வந்து JavaScript எழுதி நீங்கள் டேரெக்டாக HTML போடாமையே அந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே மட்டும் நீங்கள் டேரெக்டாக இது போட்டுக்கலாம். ஓகேங்களா? HTMLோட கோட் போட்டுக்கலாம். ஓகே, அதை பற்றி நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப் டிசைனிங். ஸோ இது எல்லாத்தையும் கூட இந்த வெப் டிசைன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ வீடு வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு
ஒரு காப்பி இல்லைனா ஒரு ஃபோட்டோஸ் லைக் ஃபோட்டோஸ்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்க உங்கள் ரிலேட்டிவை பார்த்து நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறீங்க. அந்த வீடை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இதே மாதிரி வீடுன்னு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பில்டர்கிட்ட சொல்கிறீங்க. அந்த வீடை பார்த்து அதே மாதிரி உங்களுக்கு கட்டித்தராங்க. ஸோ லைக் இதே கான்செப்ட் தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் மேக் பண்ணணுன்னா அந்த வெப்சைட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹேபிட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ஏன்னா வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வெப்சைட் பண்ண போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே வெப்சைட் வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ப்ராப்பராக வந்து வெப்சைட் அவங்களால மேக் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா வந்து ப்ராப்பரான ஐடியா வந்து அவங்க திங்க் பண்ணலை. ஸோ இப்போயே நீங்கள் வந்து இந்த ஃபிக்மா நான் சொன்னேன்ல, அந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட் வந்து நீங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஃபுல்லாக அதை அந்த டிசைன்ஸை வச்சு நீங்கள் வந்து இந்தந்த பேஜில் வந்து இந்தந்த இன்புட் பாக்ஸ் வரணும், இந்தந்த டெக்ஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் அதை இது டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து HTML உங்களுக்கு தெரியும். HTML CSS வச்சு வெப்சைட்டை வந்து விசிபிளாக இது பண்ணுறதுக்கு முடியும், அதாவது விசிபிளாக கொண்டு வர முடியும். அண்டு ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி சம் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து இது பண்ணலாம். லைக் பார்த்தீங்கன்னா பட்டன் கிளிக் பண்ணும்போது அதர் பேஜுக்கு போகணும், அண்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது வந்து அலர்ட் மெசேஜ் வரணும். அந்த மாதிரினா நீங்கள் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவே வெப் டிசைனிங் அப்படின்னா வந்து நீங்கள் வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்லையே வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் மேக் பண்ணிடுவீங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி வந்து நீ HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு கோட் எழுதுவீங்க. ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெப் டிசைனிங் தான் வந்து ஜாப் வேகன்சி போயிட்டுருக்குங்க. ஸோ நான் இதை கற்றுக்கோங்கன்னு சொல்லலை, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? யா. ஸோ நெக்ஸ்ட் பேக் அண்ட் லாங்குவேஜஸ். ஸோ இந்த பேக் அண்ட் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா PHP, MySQL, Python, JavaScriptன்னு இருக்குது. ஸோ என்னப்பா ஜாவாஸ்கிரிப்ட் ரெண்டு இதில் வருமா? அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் ஹேண்ட்லேயும் போட்டிருந்தீங்க, பேக் ஹேண்ட்லேயும் போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பேக் ஹேண்ட்லேயும் வருங்க. ஸோ ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்து அதாவது ஜாவாஸ்கிரிப்டில் வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் வந்து மிஷின் லேர்னிங் அதெல்லாம் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும், அதாவது கற்றுக்க முடியும் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு. ஸோ பைத்தான் மிஷின் லேர்னிங் அதெல்லாம் இருக்குது. அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சும் மிஷின் லேர்னிங் அதெல்லாம் வந்து உங்களால் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா? அண்டு PHP எதுக்குன்னா அது வந்து சர்வர் கூட வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அண்டு அந்த கனெக்ட் பண்ண PHPயை வந்து MySQL டேட்டாபேஸ் மூலமாக, அதாவது நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து லாகிங் ஃபார்ம் இருக்குது. அந்த லாகிங் ஃபார்முக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் PHP ஃபைல் தான் வந்து ரைட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அண்ட் அந்த PHP ஃபைலுக்குள்ளே தான் வந்து உங்கள் MySQL கோட்ஸில் வந்து எழுதுவீங்க. நீங்கள் MySQLன்னு சொல்லிட்டு அதாவது PHP myadmin அப்படின்ற அந்த கண்ட்ரோல் பேனல், அந்த பேனலில் போய் நீங்கள் வந்து ஒரு டேபிள், இந்த டேட்டாபேஸ் டேபிளில் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து காலம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த கோடில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த PHP அதை என்ன பண்ணுன்னா இதை வந்து சர்வருக்கு தூக்கி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ PHP பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் என்னென்ன வேல்யூ என்ட்ரு பண்ணீங்களோ அந்த லாகிங் ஃபார்மில், ஸோ அந்த வேல்யூ அப்படியே கொண்டு போய் சர்வரில் வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ அதாவது இந்த கம்ப்யூட்டர் நம்ம லேப்டாப்பில் இருந்து அந்த சர்வருக்கு வந்து கொண்டு போகும்போது ஒரு ரூட் வேணும்ல, ஸோ அந்த ரூட்டாக தான் வந்து PHP வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் அந்த MySQL வந்து அந்த ரூட் வழியாக வர டேட்டாவை வந்து வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறது தான் MySQL. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பைத்தான். ஸோ பைத்தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பைத்தான் அப்படிங்கிறது வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து லீடிங்கில் போயிட்டுருக்கு இந்த லாங்குவேஜ். ஓகேங்களா? அண்ட் இந்த லாங்குவேஜ் வச்சு நம்ம வந்து ஒரு HTML அந்த ஃபைல்குள்ளே வந்து நம்ம உருவாக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லாங்குவேஜ் வச்சு HTML ஃபைல்குள்ளே வந்து நம்ம இந்த பைத்தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ நான் ஜாவாஸ்கிரிப்ட் சொன்ன மாதிரி இதுவும் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து AI வெப்சைட்டே வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம ஏஐ வச்சு ஒரு வெப்சைட் வந்து இது பண்ணலாம், அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் மட்டுமே வச்சு AI வெப்சைட் வந்து மேக் பண்ணலாம். ஓகேங்களா? யா. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான். ஸோ பைத்தானோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, ஸோ HTML அதோட ஃபுல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ HTML வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த HTML வந்து யாரால் க்ரியேட் பண்ணப்பட்டுச்சுன்னா டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளை வந்து க்ரியேட் பண்ணப்பட்டுச்சு. அது எப்போ 1991 வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த HTMLோட பழைய வெர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.0லேருந்து 4.0 வரைக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து HTMLோட பழைய வெர்ஷன்ஸ். ஓகேங்களா? அண்ட் இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா HTML 5.0.
அண்டு நீங்கள் ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா HTML5ன்னு கூட சொல்லலாங்க. ஸோ இது எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 28 அக்டோபர் 2014 வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த HTML5 எப்போ, அதாவது HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்டு யார் உருவாக்குனாங்க, எப்போ உருவாக்குனாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ என்ன வெர்ஷன் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து அந்த ஃபைல் வந்து உருவாக்கணும், அந்த உருவாக்கி அந்த ஃபஸ்ட்டு HTML ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன் வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறேன்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த விஷுவல் ஸ்டுடியோ டாபிக் வர்றதுக்கு முன்னாடி வந்து ப்ரௌசர், அதாவது நம்ம லோக்கல் டிஸ்க், அதாவது நம்ம லேப்டாப்பில் வந்து ரன் ஆகிற ஃபைலும் இப்போ நான் வந்து வெப் ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரன் ஆகிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பொதுவாக வந்து நீங்கள் HTML ஃபைல் வந்து உருவாக்கிட்டீங்க. ஸோ அந்த ஃபைல் உருவாக்கினதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுனா, நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த ஃபைல் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வெப் ப்ரௌசராக வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஒரு வெப்சைட், அதாவது வெப் ப்ரௌசருக்குள்ளே அதாவது ப்ரௌசருக்குள்ளே போகுது. ஓகேங்களா? அந்த ப்ரௌசருக்குள்ளே போகுது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் அது பேக்கெண்டில் வந்து எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஓகே. இந்த வீடியோவில் நான் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா என்கோடிங் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்கோடிங் ஃபார்மேட் அப்படின்னா வந்து ஒரு மெசேஜ் ஹாய்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹாய் அப்படின்ற மெசேஜ் வந்து என்கோடிங் ஃபார்மேட்டில் எப்படிலாம் இருக்குன்னா, டாலர் சிம்பிள் போட்டு சம் சிம்பிள்ஸால் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு பர்சன், அதாவது ஹேக்கர்ஸு, அதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து யாருமே வந்து அந்த உங்கள் டேட்டாவை பார்த்தாலும் அவங்களுக்கு புரியக்கூடாது. ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து கோடாக இருக்கும். ஓகேங்களா? என்கோடாக இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது, அதாவது நீங்கள் அந்த ஃபைல் உருவாக்குற முன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் கீ வந்து அதை வச்சு தான் வந்து அந்த ஃபைல் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணும்போது வந்து அந்த ப்ரைவேட் கீ, பப்ளிக் கீ இருக்கும். ஓகேங்களா? அதில் பப்ளிக் கீ வந்து எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பப்ளிக் கீ வந்து அந்த ப்ரௌசருக்கு அனுப்புது. ஓகேங்களா? அந்த ப்ரௌசர் வந்து அந்த பப்ளிக் கீ வாங்கிட்டு என்ன டேட்டாவோ அதை வந்து டீகோட் பண்ணும். ஸோ டீகோட்னா என்கோடான ஃபைலை வந்து டீகோட் பண்ணி கரெக்டான அது என்ன டேட்டாவோ அந்த டேட்டாவை வந்து ஷோ பண்ணும் டீகோட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஷோ பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவை வந்து காட்டும். இப்போ நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ஹாய் ஹலோ வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம கிளைண்ட்டோட, அதாவது நம்ம லேப்டாப்பில் வந்து அந்த ஃபைல் ரன் ஆகும்போது நடக்கிற ப்ராசஸ். அந்த ஃபைலை வந்து, அதாவது அந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணக்கப்புறம் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணணும்னா, ஸோ வெப்சைட்டில் வந்து ஹோஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து தனியாக ஒரு ஐபி அட்ரஸ் வந்து உருவாக்கிடும். ஓகேங்களா? அந்த ஐபி அட்ரஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நம்பர்ஸால் இருக்கும். எந்த ஒரு ஐபி அட்ரஸ்லையும் வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? எல்லா ஐபி அட்ரஸ்லையும் வந்து சம் டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வச்சு தான் வந்து உங்கள் வெப்சைட்டு வந்து இந்த நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஃபைன் பண்ணுது. அந்த கூகுள் அந்த சர்ச் இன்ஜின் வந்து அப்படி தான் வந்து ஃபைன் பண்ணுது. ஐபி அட்ரஸ் வச்சு தான் வந்து ஃபைன் பண்ணுது. உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அதான் எப்படி நீங்கள் ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ ஏன்னா வந்து நான் Instagram.in சொன்ன உடனே அந்த இன்ஸ்டாகிராம் வெப்சைட்டுக்கு போயிடுது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு கம்ப்யூட்டரை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் Instagram.in போட்டிங்கன்னா அந்த Instagram.in அப்படின்னு இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஐபி அட்ரஸாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணும். அந்த டெக்ஸ்ட்டை ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட், அதாவது ப்ரௌசர் வந்து ரெக்வஸ்ட் அனுப்பும் சர்வருக்கு. என்ன ரெக்வஸ்ட் அனுப்பும்? இந்த ஐபி அட்ரஸ் வந்து அந்த யூசர் வந்து கேட்டிருக்காங்க, இந்த ஐபி அட்ரஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும் சர்வரில். ஓகேங்களா? அந்த சர்வர் வந்து ஒருவேளை ஐபி அட்ரஸ் இருந்துச்சுன்னா திருப்பி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஆமாம், என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஒருவேளை இல்லைன்னா இன்னொரு, அதாவது மெயினான சர்வர் ஒன்று இருக்குது, அந்த சர்வரில் வந்து செக் பண்ணும். இந்த சர்வர் வந்து அதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணும், இந்த மாதிரி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, எங்கிட்ட வந்து அந்த ஐபி அட்ரஸ் வந்து கிடையாது, உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ அந்த சர்வர் வந்து என்ன பண்ணோன்னா, ஆமாம் எங்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து டேரெக்டாக வந்து நம்ம ப்ரௌசருக்கு வந்து சென்ட் பண்ணும், ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக வந்து நம்ம ப்ரௌசருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு
அது வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வந்து ஷோ பண்ணுது, அதாவது ப்ரௌசரில் வந்து விசிபிளாக கொடுக்குது. ஸோ இப்படி தான் நடக்கும். ஸோ இப்போ ஒரு சர்வர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா, ஸோ தமிழ்நாட்டில் ஒரு சர்வர், ஸோ இந்தியான்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் ஒரு சர்வர், ஓகேங்களா. அடுத்து வந்து அமெரிக்காவில் இன்னொரு சர்வர் இருக்குது. ஸோ நீங்கள் அமெரிக்கா அங்கே உருவாக்கின வெப்சைட் வந்து இங்கே நீங்கள் சர்ச் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு இங்கே வெப்சைட் இருக்கான்னு செக் பண்ணும், இந்தியாவுக்குள்ளே வெப்சைட் இருக்கான்னு செக் பண்ணும். அண்ட் அனதர் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இல்லைனா வந்து எங்கே வெப்சைட் இருக்கோ ஸோ அந்த சர்வருக்கு வந்து ஷேர் பண்ணும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் வந்து ஷேர் பண்ணும். அந்த சர்வர் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ அந்த கான்செப்டில் தான் வந்து வெப் ஹோஸ்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு, ஓகேங்களா. ஸோ அதாவது ஒவ்வொரு வெப்சைட்டும் வந்து ஒரு தனித்தனி ஐபி அட்ரஸ் இருக்குங்க. ஸோ லைக் உங்கள் மொபைல் ஃபோனோட இருந்தால், ஓகேங்களா. ஸோ இதே கான்செப்ட் தான், ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் தான் வந்து நம்ம வந்து அதாவது வெப்சைட்ஸ் தான் மேக் பண்ணி இதை பண்ண போகிறோம். அது வந்து நீங்கள் ப்ராப்பரான வேலை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ போகும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு HTML ஃபைலை வந்து மேக் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ நான் விஷுவல் ஸ்டுடியோ பற்றி உங்கள்கிட்ட பேச வந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டாபிக் மாற்றணும்ல. ஓகே, ஸோ அதை பற்றி நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ வந்து நான் ஏன் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து என்கோடிங் அண்ட் டீகோடிங் ஃபார்மேட்டில் வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் முதல்ல நோட்பேட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு ஃபைலை நம்ம நோட்பேட் மூலமாக ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்கோடிங் ஃபார்மேட்டில் இருக்கும். லைக் பார்த்திங்கன்னா இப்போ இதை நான் இது பண்ணுறேன், சம் நம்பரு, அப்புறம் வந்து இப்படி டிஜிட்டு இப்படின்னு சொல்லிட்டு என்கோடிங் ஃபார்மேட்டில் இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து என்கோடிங் ஃபார்மேட்டில் இருக்கும், ஓகேங்களா. இதுதான் வந்து என்கோடிங் சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து என்கோடிங் ஃபார்மேட்டில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு புரியாது, உங்களால் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது ஸோ என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நோட்பேடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூச்சர் வந்து கிடையாது, என்கோடிங் டீகோடிங் வந்து ப்ராப்பராக நடக்காது சம்டைம்ஸ். ஸோ அதுக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ நான் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராமர்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ அப்ளிகேஷன் வந்து கோட் எடிட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ கோட் எடிட் பண்ணுறதுக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். லைக் பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். அதுவே வந்து நம்ம ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ணும்போது இந்தந்த வேர்டு இருக்குது, நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சஜஷன் பண்ணோம், ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கோட் எழுத ஆரம்பிச்சிடலாம் ஈஸியாக, ஓகேங்களா. ஓகே, ஸோ இதனால் தான் நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ எடுத்தேன். ஓகே, நம்ம வந்து ஃபைலை வந்து உருவாக்கிடலாம் விஷுவல் ஸ்டுடியோ. ஸோ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ ஒரு வேளை நீங்கள் அதாவது உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேராக வந்து கூகுளுக்கு போங்க. கூகுளில் போய் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர்னு போடுங்க. அண்டு அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் போட்டதுக்கப்புறம் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகலைன்னா அந்த வெர்ஷனை விட கம்மியாக என்ன வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். அண்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு நியூ ஃபைல் உருவாக்குறேன். அதுக்கு வந்து கண்ட்ரோல் N கொடுத்து ஒரு நியூ டேப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஓகே, ஸோ நியூ டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் வந்து கண்ட்ரோல் S கொடுத்து அந்த ஃபைல் நான் சேவ் பண்ணணும். ஸோ நான் கண்ட்ரோல் S கொடுத்தோன்னே எனக்கு ஒரு பாப்அப் விண்டோ வந்திருக்கு. அதில் வந்து எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு காட்டியிருக்கு. ஸோ இதில் வந்து நான் எங்கே வேணால் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நாளைக்கு நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் வந்து என்னென்னு சேவ் பண்ணேன்னா index.html அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக டாட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்களாக என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம் இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு. ஸோ அதை வந்து முக்கியமாக நீங்கள் வச்சாகணும். டாட் வச்சு HTML அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ ஏன்னா டாட் வச்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் HTML கொடுக்குற காரணம் வந்து ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபைல் வந்து HTML ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்து .html அப்படின்ற அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து முக்கியமாக கொடுக்கணும், ஓகேங்களா. அண்டு நான் index.html கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு சேவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் index.html அப்படின்ற ஃபைல் வந்து எனக்கு சேவ் ஆயிடுச்சு. இது அதாவது கர்சர் வந்து இங்கே கொண்டு போன உடனே உங்களுக்கு காட்டும். ஸோ இது வந்து OneDrive அப்புறம் டெஸ்க்டாப், எனக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. டெஸ்க்டாப் index.html அந்த ஃபைல் நேம், ஓகேங்களா. அண்டு நான் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டெஸ்க்டாப் போய் காட்டுறேன், பார்த்தீங்களா. ஸோ அதாவது இண்டெக்ஸ் ஃபைலில் எனக்கு வந்து HTML ஃபைல் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஓகே,
ஸோ என்னடா இது ப்ரௌசரில் எனக்கு காட்டுது அப்படிங்க உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நீங்கள் கேட்கலாம் என்னடா இது ப்ரௌசர் சிம்பிளில் காட்டுதுன்னு. ஆமாம். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் தான் மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த HTML மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் மட்டும்தான், அதாவது நம்ம ப்ரௌசரில் மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ அதனால் வந்து அதாவது அந்த ப்ரௌசரோட ஷார்ட்கட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேங்களா. அதோட ஐக்கான் வந்து உங்களுக்கு ப்ரௌசரோட ஐக்கான் தான் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா. ஓகே. ஓகே, நம்ம வந்து HTML ஃபைலை உருவாக்கியாச்சு. அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு HTMLோட பேசிக்கான ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, Shift+1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அதாவது Shift+1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் ஒன்று அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் விழுகும். ஸோ அந்த சிங்கிள் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளை வந்து அப்படியே என்ட்ரு அடிச்சிங்கன்னா HTMLோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா. ஸோ இதுவே நீங்கள் நோட் பேட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு லைனாக வந்து நீங்கள் போடணும். HTML போடணும், ஹெட்டு போடணும், டைட்டில் போடணும் அப்படின்னு ஒவ்வொன்றா நீங்கள் போடணும். ஆனால் அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து அந்த சிங்கிள் கிளிக்கில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே உருவாக்கிட்டீங்க. ஸோ விசுவல் ஸ்டுடியோ பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணுறதுக்கு வந்து நம்மளால் இந்த கோட் எடிட்டர் யூஸ் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ கோட்ஸ் வந்து ரைட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ நம்ம HTML5 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் இப்போவும் சொல்கிறேன், HTML5 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா, ஸோ இது எதுக்கு காரணம், இந்த டாக் டைப் HTML அப்படின்றது எதுக்காகனா, ஸோ இது வந்து HTML5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரௌசருக்கு தெரியணும் அந்த ஃபைலை ரன் பண்ணும்போது. ஸோ இந்த HTML4 வந்து பார்த்திங்கன்னா சம் பக்ஸ் அதெல்லாம் வந்து இருந்திருக்கலாம் மேபி. ஓகேங்களா. மேபி இருந்திருக்கலாம். இந்த HTML அந்த டாக் டைப் HTML அப்படின்ற அந்த வேர்ட் அந்த டேப் வந்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌசர் வந்து ஆட்டோமேட்டிக்காக HTML5ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். ஸோ அதாவது HTML4 இருக்கிற பக்ஸை வந்து ஓரளவுக்கு கிளியர் பண்ணி HTML5 ப்ராப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பரான வேலை வந்து ரன் பண்ணணும், இந்த ப்ரௌசர் வந்து HTML5 தான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த டாக் டைப் HTML சொல்லிட்டு அந்த டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் எதுக்கு வந்து இதை டேகுன்னு சொல்கிறேன்னா, ஸோ இந்த எப்படி வந்து டேகு நீங்கள் வந்து எப்படி இதை டேகுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ இந்த லெஸ் தென் சிம்பிள் போட்டிருக்காங்களா, ஃபஸ்ட் லைனை பார்த்தீங்கன்னா லெஸ் தென் சிம்பிள் போட்டு ஒரு சிங்கிள் எக்ஸ்க்ளமேட்டரி போட்டிருக்காங்க. அண்ட் டாக் டைப் HTML சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதை வந்து டேகுன்னு சொல்லணும். ஓகேங்களா. அதை வந்து டேகுன்னு சொல்லணும். ஓகே. ஸோ ஒரு வேளை எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நீங்கள் மற்ற டேக் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நீங்கள் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டுதாகணும். அண்ட் மற்ற டேக்குக்கு வந்து நீங்கள் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து HTML செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா HTML போட்டு லாங்குவேஜ் ஈக்குவல் டு இங்கிலீஷ். ஓகேங்களா. எதுக்கு இது கொடுத்துருக்காங்க, ஓகே நான் சொல்கிறேன். ஸோ இந்த லாங் ஈக்குவல் டு EN சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ வந்து இந்த நம்ம எழுத போகிற கோடிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் எழுத போகிறோம். ஸோ நம்ம வந்து தமிழில் எழுத போகிறது இல்லை, இங்கிலீஷில் எழுதுகிறோம். ஸோ அப்படி இங்கிலீஷில் எழுதும் போது எனக்கு வந்து ப்ராப்பராக வந்து என்னோடய வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகணும். ஸோ எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்காக வந்து லாங் ஈக்குவல் டு இங்கிலீஷ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அண்ட் இந்த ஃபைலை வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து எனக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து வந்து ஹெட் டேக். அந்த ஹெட் டேக்குள்ளே வந்து இந்த ஹெட் டேக் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஓப்பன் டேக். இப்போ நான் வந்து கர்சரை வந்து இது பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன்ல, ஸோ அதை வந்து ஓப்பன் டேக் சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து ஸ்லாஷ் போட்டு ஹெட்டுன்னு போட்டுக்கிறது வந்து க்ளோஸ் டேக். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேக் வந்து ஸ்லாஷ் இருக்காது, க்ளோஸ் டேக்கு வந்து ஸ்லாஷ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த பேக் ஸ்லாஷ் இருக்கும். அதான் வந்து ஓப்பன் அண்ட் ஹெட் டேக். அந்த டேக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு அந்த டேக்குள்ளே வந்து முக்கியமான கண்டென்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். லைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப்சைட் வந்து அதாவது வெப்சைட் வந்து ரன் ஆகும்போதே வந்து ஃபஸ்ட்டு எது ரன் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த ஹெட் டேக் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ரன் ஆகும். ஸோ ஏன் ஃபஸ்ட்டாக ரன் ஆகணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மெட்டா டேக் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மெட்டா டேக்கில் வந்து கேரக்டர் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது சேர் டெக்ஸ்ட் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேரக்டர் செட் ஈக்குவல் டு UTF-8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த UTF-8னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த டெக்ஸ்ட் வந்து ப்ராப்பராக வந்து ப்ரௌசரில் வந்து ஷோ ஆகணும். லைக் நான் இங்கே HTML லாங் ஈக்குவல் டு EN சொன்னேன்ல, ஸோ அதே மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் என்ன லாங்குவேஜ், இந்த கோடிங் வந்து என்ன லாங்குவேஜில் கொடுத்தாலும்
அந்த லாங்குவேஜ் வந்து அந்த ப்ரௌசருக்கு வந்து கரெக்டாக சப்போர்ட் ஆகணும். ஸோ ஒரு சில ப்ரௌசர்ஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எட்ஜ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். ஸோ அதில் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த UTF-8 அப்படின்ற அந்த டேக் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ எனக்கு வந்து அந்த தமிழ் லாங்குவேஜ் வந்து விசிபிள் பண்ணும், அதாவது காட்டும் அந்த வெப்சைட்டில். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதை ப்ராப்பராக காட்டுறதுக்கு தான் இந்த UTF-8ன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம என்ன லாங்குவேஜ் கொடுத்தாலும் அந்த லாங்குவேஜ் வந்து வித்தவுட் எரர், எந்த ஒரு எரருமே இல்லாமல் எனக்கு வந்து ப்ராப்பராக காட்டணும். அதுக்கு தான் வந்து இந்த மெட்டா கேரக்டர் செட்னு சொல்லிட்டு அந்த டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லைனை பார்த்தீங்கன்னா இன்னொரு மெட்டா டேக் போட்டு நேம் ஈக்குவல் டு விபோர்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த விபோர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு டிஸ்பிளே ஆகிறது, அதாவது டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? விபோர்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டென்ட் ஈக்குவல் டுன்னு போட்டு, ஸோ கண்டென்ட், ஸோ அந்த கண்டென்ட் வந்து எவ்வளோ சைஸில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அந்த கண்டென்ட் வந்து வித் ஈக்குவல் டு டிவைஸ் மைனஸ் வித், அதாவது நம்மளோட டிஸ்பிளேவோட வித்து வந்து டிவைஸ் மைனஸ் வித், அந்த டிவைஸோட மைனஸ் வித்தில் இருக்கணும். அதாவது ப்ராப்பராக வந்து எனக்கு என்ன வித்தோ அந்த வித்தில் வந்து ப்ராப்பராக வந்து எல்லாமே வந்து ஷோ ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து இனிஷியல் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 1.0 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இனிஷியல் ஸ்கேல் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரிஃப்ரெஷ் பண்ணும்போது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் அதெல்லாம் எதுவுமே ஆகக்கூடாது. ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் எப்படி வந்து ப்ராப்பரான வேலை வந்து ஷோ ஆகணுமோ அந்த வேலை ஷோ ஆகணும். இப்போ வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது வந்து லைக் இமேஜ் வந்து பெருசாக தெரியுது, லோட் ஆனதுக்கப்புறம் வந்து மீடியமாக தெரியுது, அதுக்கப்புறம் அப்படி நீங்கள் சொல்லலாம். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம 1.0ன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா, ஸோ வெப்சைட் லோட் ஆகும்போதும், ஸோ லோட் ஆகி முடிஞ்சக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம டிவைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக வந்து ஷோ பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 1.0 அப்படின்ற அந்த ஸ்கேலிங் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த 2 மெட்டா டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த டைட்டில் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த கோடை வந்து ரன் பண்ணி காட்டிடலாம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். Ctrl+S கொடுத்து இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த ஃபைலை வந்து 2 விதமாக ரன் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் எங்கே உருவாக்கி வச்சுருந்தீங்களோ அங்கே போய் அந்த ப்ரௌசரை வந்து டபுள் டேப் பண்ணால் டேரெக்டாக வந்து கொண்டு போகும் ப்ரௌசருக்கு. ஓகேங்களா? அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு எங்கேன்னு தெரியலனா, ஸோ இப்போ டெர்மினல் அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ரன் ஆக்டிவ் ஃபைல், இப்போ எந்த ஃபைல், அதாவது HTML ஃபைலில் ஆக்டிவில் இருக்குல்ல, ஸோ அந்த ஆக்டிவான என்ன ஃபைல் இருக்கோ அந்த ஃபைலை வந்து ரன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் நான் இதை கிளிக் பண்ணி என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கொண்டு போய் ப்ரௌசருக்கே விட்டுருது. ஓகேங்களா? ஸோ அந்த டைட்டில், ஸோ இந்த டைட்டிலில் வந்து டாக்குமெண்ட் சொல்லிட்டு கொடுத்தனால இங்கே மேலே டேக் நேம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சொல்லிட்டு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட், அதாவது இந்த டைட்டில் டேக் ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் ஆகுனா, இப்போ வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் தொலைவுறீங்க, Instagram.in சொல்லிட்டு அந்த வெப்சைட் நீங்கள் தொலைவுறீங்க. அந்த வெப்சைட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு அந்த வெப்சைட் வந்து சர்ச் பண்ணி கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணும்போது இருந்த அந்த டொமைன் நேமும் நீங்கள் டைட்டில் டேக்கில் கொடுத்த அந்த நேமும் சேமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டாக எனக்கு எடுத்து கொடுக்கும் சர்ச் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த டைட்டில் டேக், அதாவது டொமைன் நேம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வெப்சைட் அந்த நேமை வச்சு தான் வந்து வெப்சைட் வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ Instagram.in கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா Instagram.in சொல்லிட்டு அந்த வெப்சைட் வரும். அந்த இடத்துல வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக Instagram.in சொல்லிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நீங்கள் வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, டைட்டில் டேக் இன்னும் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த நேம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கிடையாது, நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சும்மா கைக்கு வந்ததில் அடிச்சு விட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், அந்த நேம் அப்படியே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஓகே, நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கோர்ஸ் 48 சொல்லிட்டு நான் இதை கொடுத்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு அந்த நேம் மாறிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த நேம் மாறிடுச்சு. ஸோ எதனால் வந்து நான் இந்த ஹெட் டேக்குள்ளே தான் கொடுக்கணும்னு சொன்னேன்னா, ஸோ எப்பயுமே வந்து ஒரு ப்ரௌசர் வந்து ரன் ஆகும், அதாவது லோட் ஆகும்போது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லோட் ஆகும்போது வந்து ஃபஸ்ட்டாக முக்கியமான என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதுதான் வந்து ஃபஸ்ட் லோட் ஆகணும். இப்போ வந்து நீங்கள் அந்த ஹெட் டேக் வந்து நீங்கள் கொடுக்கல, சம்டைம்ஸ் நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வராது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் கலரு அதெல்லாம் வந்து நிறையா கொடுத்து ஒரு வெப்சைட் வந்து பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க.
ஸோ அந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஹெட் டேக்கில், அதாவது ஃபஸ்ட்டு ஹெட் டேக்கில் கொடுத்துருந்தா பர்ஃபெக்டாக வந்து ஷோ ஆகும் சம்டைம்ஸ். ஓகேங்களா? ஒருவேளை அந்த ஹெட் டேக் நீங்கள் ஹெட் டேக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் எதுவுமே கொடுக்கலனா பர்ஃபெக்டாக ஷோ ஆகாது. ஏன்னா வந்து அந்த கலர் இருக்காது, நீங்கள் என்னென்ன டிசைன்ஸில் பண்ணீங்களோ அது எதுவுமே இருக்காது. நீங்கள் வெறும் HTML என்னென்ன கோட் எழுதுனீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஏன்னா வந்து ப்ராப்பரான வேல வந்து நம்மளுக்கு அந்த ஃபைல் வந்து லோட் ஆகலை. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அப்படி தான் எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ஹெட் டேக்கை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ரௌசர் லோட் ஆகும்போதே வந்து இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கும் ப்ரௌசர் ஒன்ஸ். ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த ப்ரௌசர் வந்து அந்த டேட்டாவை வந்து எடுத்து வச்சுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இது பண்ணும்போதும் ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஹெட் டேக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதாவது முக்கியமான டேட்டாவை வந்து ஃபஸ்ட் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்ற டேட்டாவை வந்து பின்னாடி லோட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே ஓகே, இந்த ஹெட் டேக் பார்த்தாச்சு. ஸோ அது என்னப்பா பாடி டேக்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ இந்த பாடி டேக்குள்ளே தான் வந்து எல்லா கண்டென்ட்டும் வந்து அதுக்குள்ளே தான் வந்து லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லைக் இமேஜாக இருக்கட்டும், பட்டனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் அந்த பாடி டேக்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் ப்ராப்பரான வேலை வந்து ஒரு வெப்சைட் வந்து மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே HTML அப்படின்ற டேக் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த HTML ஃபைல் வந்து இதோட க்ளோஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் பண்ணால் அது HTML ஃபைல் கிடையாதுன்னு சொல்லிட்டு காட்டுறக்காக, அதாவது HTML ஃபைல் இதோட முடிஞ்சுன்னு சொல்கிறக்காக நீங்கள் எப்பயுமே வந்து பாடிக்குள்ளே தான் வந்து எல்லாமே கொடுக்கணும். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி பட்டன் எல்லாமே வந்து இந்த பாடிக்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேங்க. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து காட்டணும், டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஹெட்டிங் டேக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹெட்டிங் டேக், அதாவது H1 ஹெட்டிங் 1 டேக்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம டேக் வைஸில் பார்த்தீங்கன்னா HTML டேக் வைஸில் பார்த்தீங்கன்னா H1ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த H1. ஸோ இப்போ நான் ஒன்றுமே பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெஸ் தென் சிம்பிள் போட்டு H1 போட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் வந்து அதுவாக வந்து நம்ம பண்ணுற வேலையில் பாதி வந்து அதுவாக வந்து பண்ணிடும்னு. ஸோ இது மாதிரி தான் நடக்கும். ஸோ எல்லாமே வந்து அதுவாக வந்து பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம அது அதாவது ஓப்பன் மட்டும் பண்ணால் போதும், க்ளோசிங் வந்து அதுவாக வந்து பண்ணிடும். நீங்கள் மறுபடியும் வந்து லெஸ் தென் சிம்பிள் போட்டு பிளாக் ஸ்லாஷ் போட்டு H1 போட்டு இது பண்ண அவசியம் கிடையாது, அதுவாக வந்து பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறோம், சரி யூஸ் பண்ணுறோம், விஷுவல் ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே ஓகே, நான் இப்போ வந்து HTML அதில் வந்து நான் ஒரு டேக் வந்து உருவாக்கிட்டேன். இது வந்து H1 டேக். ஓகேங்களா? ஸோ அந்த ஓப்பன் டேகுக்கும் க்ளோஸ் டேகுக்கும் இடையில தான் வந்து எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இதுதான் டெக்ஸ்ட்டா, ஸோ இந்த டெக்ஸ்ட் தான் வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த கோடு வந்து நினச்சிக்கும், அந்த டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் சேவ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஏதாச்சும் ஒரு கீ வந்து இங்கே கோட் எடிட்டரில் வந்து கிளிக் பண்ணி இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1ன்னு சொல்லி காட்டுது. ஸோ இது எதுக்கு இது 1ன்னு காட்டுன்னா, இந்த ஃபைலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து இந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ எந்த ஃபைல் இங்கே வந்து நீங்கள் ஒரு வேளை நிறைய டேப் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, index.html மாதிரி index.1.html அது மாதிரி நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 1ன்னு காட்டும். எந்த ஃபைல் வந்து நான் இன்னும் சேவ் பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த index.html வந்து ஒரு டாட் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த ஃபைல் வந்து நீங்கள் சேவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதனால் வந்து நம்ம ஈஸியாக போய் கிளிக் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ இதை சொல்கிறதுக்கு காரணம் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டலாம். ஸோ அதனால் வந்து இந்த இது நான் சொன்னேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டேன். நான் இதில் போய் Ctrl+R கொடுத்து இதை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து விசிபிளாக தெரியுது எனக்கு. ஓகேங்களா? ஸோ வெற்றியாக வந்து, அதாவது இதாக வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்து விசிபிளாக காட்டிட்டோம். ஸோ ஓகே, இதோட ஃபாண்ட் சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டார்க்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நான் சொல்கிறதுக்கு காரணம், இப்போ வந்து H1 வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அதே H6 வரைக்கும் இருக்குது. அந்த H6 வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஓகேங்களா? நம்ம இதை ஒன் டைம் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன்.
ஓகே. ஸோ நான் H1லேருந்து H6 வரைக்கும் போட்டேன். இதை நான் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய H1ஓட டெக்ஸ்ட் மட்டும்தான் பெருசாக இருக்குது. அடுத்து போக 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 சின்னதாகிட்டே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹெட்டிங் 1 எப்பயுமே வந்து ஹெட்டிங் அதில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து பெருசாக இருக்கும். அடுத்து போக போக எல்லாமே வந்து சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட்டாக நம்ம வந்து வெப்சைட்டில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்ப்ளே பண்ண வச்சுட்டோம். அண்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்ஸில், அதாவது இந்த ஒரு வேர்டு இல்லாமல் நிறைய அதாவது ஒரு பேராவாக வந்து டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பான். ஸோ அதெல்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுன்னா பேராகிராஃப் டேக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஹேண்டில் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஒரு நிறைய டெக்ஸ்ட்டை வந்து அந்த பேராகிராஃப் டேக் வந்து ஹேண்டில் பண்ணிக்குது. இப்போ நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ எப்படி வந்து பேராகிராஃப் டேக் போடணும்னா பி டேக், அதாவது பின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அதாவது HTML வந்து பின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த டேக் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டேக்குள்ளே வந்து நான் சும்மா LOREM சொல்லிட்டு அடித்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ட்ரு அடித்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேரா வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் கூட காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பேராவாக வந்திருக்கு எனக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டேக் அந்த பி டேக் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பேராவை வந்து ப்ராப்பரான வேலை வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு எரரும் இல்லாமல் ப்ராப்பரான வேலை வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பேரா டேக் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு டேக்கில் வந்து மோர் தென் டெக்ஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு இந்த பி டேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதை நான் கம்மி பண்ணிவிட்டு இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன அளவு நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து இன்புட் அப்படின்ற அந்த டேக் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. என்னடா இது இன்புட் டேக் நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஸோ என்னடா இது இன்புட் டேக் மட்டும் நான் அதை ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு க்ளோஸ் ஆகலை அப்படின்னு கேட்டால் இன்புட் டேக் வந்து க்ளோசிங் கிடையாது. ஸோ ஏன்னா வந்து நீங்கள் மற்ற டெக்ஸ்ட்டை வந்து உங்கள் ப்ரௌசரில் வந்து காட்டணும். அதுக்காக நீங்கள் வந்து ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் போடுறீங்க. அந்த ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஆனால் இன்புட் டேக் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஷோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஷோ பண்ணாது. அதாவது அந்த ப்ரௌசரில் வந்து நம்மக்கிட்ட இருந்து வேல்யூஸ் மட்டும்தான் வாங்கும் தவிர ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அதில் ஷோ பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இன்புட் டேக் பண்ணுற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து வேல்யூஸ் மட்டும் வாங்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து லாகிங் ஃபார்ம் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க. அந்த லாகின் ஃபார்மில் வந்து என்ன கேட்கும், என்டர் யுவர் நேம்னு கேட்கும். நீங்கள் உங்கள் பேர் சர்ச் என்டர் பண்ணுவீங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருந்து வேல்யூஸ் மட்டும்தான் வாங்கும். ஆனால் வந்து எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் வந்து டிஃபால்ட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இந்த இதுக்கு வந்து ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் இடையில வந்து நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் மற்ற டேக் போட்டிங்கன்னா அதுக்கு வேணால் வந்து நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் இடையில வந்து நீங்கள் சம் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்புட் நான் சொல்லிட்டு முடிச்சிட்டேன். இந்த ப்ரௌசரில் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஆட்டை வந்திருக்கு. ஸோ என்ன இது பாக்ஸு? ஸோ கர்சர் கொண்டு போகும்போது என்னோடய கர்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நான் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து கர்சர் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம எதாவது வந்து டைப் பண்ணுற மாதிரி காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அந்த இடத்துல டைப் பண்ணுறேன். எனக்கு வேல்யூ வந்து விழுகுது. என்னென்ன கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுறனோ அந்த வேல்யூ எல்லாமே வந்து விழுகுது. இதுதான் வந்து இன்புட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. யூசர்கிட்ட இருந்து, அதாவது நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்புட் டேக் வந்து பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் வந்து உங்கள் கீபோர்டில் வந்து வேல்யூ என்டர் பண்ண அந்த இன்புட் பாக்ஸில் வந்து வேல்யூ வந்து ஆட் ஆகிட்டே போகுது. ஒன்ஸ் நீங்கள் அது ஆட் ஆன வேல்யூ வந்து நீங்கள் ஒரு பட்டனால் கிளிக் பண்ணுறீங்க, அந்த வேல்யூ வந்து சென்ட் ஆகுது. ஸோ அது மாதிரி வந்து இந்த வேல்யூ இங்கே இன்புட் என்ன பண்ணுறோன்னா டேட்டா பேஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் இன்புட்னு கொடுக்காம என்ன பண்ணணும்னா ஃபார்ம் டேக்கில் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அதான் வந்து ப்ராப்பரான வே. எப்பயுமே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அந்த ஃபார்ம் டேக்கில் தான் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணியே காட்டிடுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இன்புட்னு சொல்லிட்டு கொடுத்தேன். இந்த இன்புட்டில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் ஏபிசிடியும் எடுத்துக்குது, நம்பரும் எடுத்துக்குது, சிம்பிள்ஸும் எடுத்துக்குது. ஓகேங்களா? அதாவது டிஃபால்ட்டாக வந்து எல்லாமே எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டைப்புன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த டைப் அப்படிங்கிறது எதுக்குன்னா, ஸோ நம்ம இன்புட் பாக்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், அதாவது எந்த டைப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறோம்.
ஸோ நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டெக்ஸ்ட் டைப்பில் இருக்கணும். அதாவது நம்ம கீபோர்டில் என்னென்ன டெக்ஸ்ட்டில் இருக்கோ அது எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ லைக் அதே மாதிரி நான் சொன்ன அந்த டிஃபால்ட் வேல்யூ ஆட்டம் இது எல்லாமே வந்து சிம்பிள்ஸும் சப்போர்ட் ஆகும், எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஸோ அதுவே வந்து இந்த டெக்ஸ்ட்டை நான் தூக்கிட்டு நம்பர் நான் கொடுத்துருந்தேன்னா ஒன்லி எனக்கு ஒன்ஸ் நான் உங்களுக்கு என்னோடய நேம் அடிக்கிறேன் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். எனக்கு ஒன்றுமே வரல, வெறும் இ மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இந்த இ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ எனக்கு எந்த நம்பருமே எந்த ஆல்ஃபபெட்ஸுமே வந்து எனக்கு ஷோ ஆகலை. ஒன்ஸ் நான் இங்கே நம்பர் நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு நம்பர் மட்டும் வருது. ஸோ ஏன் வருதுன்னா அந்த டைப்பில் வந்து நான் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன்ல. ஸோ அந்த நம்பர் நான் கொடுத்தனால வந்து ஒன்லி அக்செப்ட் நம்பர் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ மற்ற டெக்ஸ்ட் எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணாது, சிம்பிள்ஸும் அதே மாதிரி எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ணாது. ஓகேங்களா? நான் இப்போ வந்து சிம்பிள்ஸ் டைப் பண்ணிட்டுருக்கேன், எதுவுமே அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஓகே. ஸோ இதில் வந்து நாம் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு டைப் வந்து ரேடியோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இது ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஸோ ஒரு சர்க்கிளாட் இருக்குது. அந்த சர்க்கிளை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஒரு பிளாக் கலர் வந்து ஃபில் ஆகிடுது. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி வெப்சைட் நீங்கள் ஒருவேளை நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் தொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்து அதாவது சுந்தர் பிச்சை அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று கூகுள் சிஇஓன்னு இருக்குது, இன்னொன்று வந்து குரோம் சிஇஓன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இதில் வந்து எது கரெக்டு? இப்போ வந்து கூகுள் சிஇஓன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணும்போது வந்து அந்த கர்சர் வந்து அதுக்கு ஃபில் ஆகிடுது. அது எதுக்குன்னா ஸோ அப்போ தான் இந்த இடம் வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அப்படி ஃபில் ஆகுது. ஓகேங்களா? இந்த ரேடியோ அப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அட் அ டைமில் ஒரே ஒரு ஐட்டத்தை மட்டும் நம்மளால் கிளிக் பண்ண முடியும் இந்த ரேடியோவால். அண்ட் இதில் வந்து செக் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த செக் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் லாகின் ஃபார்ம்லாம் உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு போட்டு சின்னதாக ஒரு பொட்டியாட்ட போட்டிருப்பான். அதை நம்ம கிளிக் பண்ணால் தான் நம்ம வந்து ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஓகே, ஓகே, நம்ம இதை பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்மிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைப்பில் வந்து சப்மிட். ஸோ இந்த நார்மலாக வந்து டைப்பில் சப்மிட் கூப்பிட்டேன். ஸோ இந்த சப்மிட் அப்படிங்கிறது வந்து ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 2 இன்புட் பாக்ஸ் வந்து நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அண்ட் அதோட டைப் வந்து சும்மா நான் சொல்கிறேன் என்ன டைப் பண்ணால் இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்பராக இருக்கலாம். ஸோ இந்த எதை வந்து இருக்கட்டும். ஸோ அந்த வேல்யூ வந்து நீங்கள் வேல்யூ அடிச்சிட்டிங்க, அந்த வேல்யூ வந்து என்டர் பண்ணிட்டீங்க. வேல்யூ என்டர் பண்ணக்கப்புறம் சப்மிட் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து சர்வருக்கு வந்து டேட்டாவை வந்து சேவ் பண்ணும். அதாவது நார்மலாக வந்து சர்வருக்கு சேவ் பண்ணாது, நம்ம கிளைண்ட்டோட சர்வரில் தான் வந்து சேவ் பண்ணும். ஓகேங்களா? நார்மலாக நீங்கள் ஒரு வேளை ஃபார்ம் டேக்கில் போட்டு மெத்தட் அண்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு 2 இது இருக்குது ஃபார்மில். ஓகேங்களா? ஸோ அது நான் என்ன சொல்கிறேன், ஸோ அந்த மெத்தட் அண்ட் ஆக்ஷனில் போட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து ஒரு ஃபார்ம் டேக் உருவாக்கிட்டீங்க. உருவாக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் சப்மிட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டேட்டா பேஸில் சேவ் ஆகும். ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையும் வந்து லாகிங் ஃபார்ம் இருக்குல்ல. ஸோ லாகிங் ஃபார்மில் இருக்கிற பட்டன் நீங்கள் வேல்யூ என்டர் அடிச்சதுக்கப்புறம் இருக்கிற பட்டன் வந்து என்ன பண்ணுன்னா அந்த டேட்டா வந்து சர்வருக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த சர்வருக்கு கொண்டு போகிற வழி பார்த்திங்கன்னா எது மூலமாக உருவாக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா PHP மூலமாக உருவாக்குனது. அண்ட் அங்கே சேவ் ஆகிற இடம் பார்த்தோன்னா MySQL மூலமாக அந்த இடத்துல தான் வந்து சேவ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த பட்டன் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். அண்ட் நார்மலாக வந்து நீங்கள் பட்டன் உருவாக்குறீங்கன்னா இப்போ வந்து பை நவ் அப்படின்லாம் நீங்கள் அந்த பட்டன் பார்த்துருப்பீங்க அமேசானில், நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அமேசானில் வந்து பை நவ்னு இருக்கும். ஸோ அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேட்டாவும் வந்து சர்வருக்கு அதாவது சென்ட் பண்ணாமல் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு மட்டும் கொண்டு போய் விடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் அப்படின்ற அந்த டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பட்டன் ஓப்பன் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த பட்டன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்குள்ளே வந்து நான் ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து நான் பைன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த பட்டனுக்கும் இந்த பட்டனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு மட்டும்தான் கொண்டு போகும். அண்டு அந்த ஒருவேளை நீங்கள் இன்புட் பாக்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இன்புட் பாக்ஸ் வேல்யூ நீங்கள் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது கிளியர் மட்டும்தான் பண்ணி விடும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி எதுவுமே பண்ணாது, அந்த வேல்யூ வந்து கிளியர் மட்டும்தான் பண்ணும். ஓகேங்களா?
அண்ட் நீங்கள் சர்வர் அதாவது இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் சொல்கிற அந்த பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து சர்வருக்கு கொண்டு போய் கொடுக்கும். இன்புட் பாக்ஸில் வந்து ஏதாச்சும் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா சர்வருக்கு கொண்டு போகும். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம கிளிக் பண்ணும்போது வந்து ஒன்றுமே நடக்காது. எப்பயுமே வந்து அந்த ஃபார்ம் டேக்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ ஃபார்ம் டேக்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இன்புட் அப்படின்றத நான் காப்பி பண்ணி இன்னும் 2 டைம் போட்டுக்கிறேன். அண்ட் இதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு மாற்றிக்கிறேன். அண்ட் அனதர் ஒன்று பார்த்திங்கன்னா நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். தேர்டாக இருக்கிறத பார்த்திங்கன்னா சப்மிட்லேயே இருக்கட்டும். ஏன்னா வந்து இந்த 2க்கும் வந்து நான் இந்த 2ஓட வேல்யூ வந்து சர்வரில் நம்ம டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட்டோட நம்ம லேப்டாப்போட சர்வரில் வந்து தான் சேவ் ஆகணும். ஸோ அதனால் வந்து ஒரு சப்மிட் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மொத்தம் 3 இன்புட் பாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து பிஆர் டேக் நான் ஒன்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பிஆர் டேக் வந்து எதுக்குன்னா இந்த லைனை விட்டு நியூ லைனுக்கு போகும். ஓகேங்களா? பிரேக் இதோட முடிஞ்சு நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறதுக்காகன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பிஆர் இது இந்த லைனில் இங்கே ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் கட்டாயி அப்படியே கீழே வந்துச்சு. அண்ட் அனதர் டைம் வந்து நான் பிஆர் நான் கொடுத்தேன்னா அதை விட ஒரு லைன் கொஞ்சம் கீழே தள்ளி வரும் அந்த பாக்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்னா வந்து நான் வேல்யூ என்ட்ரு பண்ணல, எதுவுமே நான் ஒன்றும் என்ட்ரு பண்ணல. ஆனால் வந்து எனக்கு நான் வேல்யூ என்ட்ரு பண்ணியிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ப்ரௌசர் வந்து எனக்கு காட்டணும். ஸோ ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நான் டிஃபால்ட்டாக சப்மிட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வந்து சப்மிட் ஆகவே கிடையாது. ஸோ ஏன்னா வந்து இந்த இந்த இன்புட் பாக்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் டேக்கில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த ஃபார்ம் டேக்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். மறுபடியும் வந்து வேல்யூஸ் அடிக்கிறேன். சம் நம்பர்ஸ் நான் உங்களுக்கு டைப் பண்ணுறேன். இப்போ நான் சப்மிட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ ஏன் எரேஸ் ஆகிடுச்சு? அந்த வேல்யூ எங்கே போச்சுன்னா எங்கேயும் போகல, நம்ம லேப்டாப்போட சர்வரில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஆனால் எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக தெரியாது. ஓகேங்களா? அண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்யூரேட்டாக தெரியாது. ஆனால் வந்து ஒரு இடத்துல வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி சப்மிட் பண்ணி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வேல்யூ கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதே இதில் வந்து நான் இது வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த வேல்யூ நான் நம்பர் நான் கொடுக்குறேன். அண்ட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஒன்றுமே நடக்கலை. ஸோ அதே மாதிரி வந்து நான் ஃபார்ம் கொடுக்குறேன். ஃபார்ம் இதை நான் உருவாக்கி அதுக்குள்ளே நான் வந்து இதை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன ஆகுது மட்டும் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நான் சேவ் பண்ணுறேன். நான் நம்பர் கொடுக்குறேன். பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு அதே மாதிரி வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் 2க்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபார்ம் டேக்கில் வந்து இன்புட் வந்து டைப்புன்னு சொல்லி கொடுத்துருந்தோன்னா அந்த டைப் சப்மிட் அது என்ன பண்ணுன்னா டேட்டாவை வந்து சர்வரில் வந்து அனுப்பும். அதாவது எந்த சர்வர் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த சர்வருக்கு வந்து அனுப்பிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணிடும். ஓகேங்களா? அண்ட் டிஃபால்ட்டாக வந்து நான் பட்டன் டேக் நான் யூஸ் பண்ணி பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து எழுதுனதுக்கப்புறம் இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த பைன்னு கொடுத்தா ஸோ அது வந்து சர்வரில் சேவ் ஆகாது. அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளியர் மட்டும்தான் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட்டை கிளியர் பண்ணிவிடும். அது வந்து சர்வரில் சேவ் ஆகாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அந்த டெக்ஸ்ட் மட்டும் கிளியர் மட்டும் பண்ணி விட்டுருச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலாக பட்டனுக்கும் அந்த இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்ற அந்த பட்டனுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து சப்மிட்னு காட்டுது. எனக்கு சப்மிட்னு காட்ட வேண்டாம், எனக்கு சென்டுன்னு காட்டணும். அதாவது சென்டு அப்படின்னு காட்டணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அந்த இன்புட் டேக்கில் வந்து டைப்புக்கு அப்புறம் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும். அதாவது இந்த இன்புட்டோட வேல்யூ வந்து என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ வந்து எனக்கு இதோட வேல்யூ வந்து சென்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டுன்னு அடிக்கிறீங்க. சும்மா சென்டுன்னு அடிக்கிறீங்க. ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்டுன்னு வந்திருக்கும். அண்ட் இதில் வந்து நான் எல்லாமே கதா புஜான்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு என்ன வேர்டு கொடுத்தனோ அந்த வேர்டு எனக்கு அப்படியே வந்து ஷோ பண்ணும். ஓகேங்களா?
ஓகே. ஸோ இந்த வேல்யூ ஆட்ரிபியூட் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இந்த வேல்யூவில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டிஃபால்ட் நம்ம செட் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக வந்து இந்த வேல்யூவில் தான் இருக்கணும்னு செட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் அந்த ப்ரௌசர் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த வேல்யூவில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபார்ம் டேக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த ஆக்ஷன் எதுக்குன்னா, இந்த நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஃபார்ம் உள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இன்புட் பாக்ஸ் எல்லாமே வந்து அதோட வேல்யூஸ், அதாவது இன்புட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் தான் வந்து சேவ் ஆகிருக்கணும். எனக்கு வந்து பிஹெச்பி ஃபைலுக்கு போகணும். அந்த பிஹெச்பி ஃபைல்லேருந்து எனக்கு வந்து டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி அந்த டேட்டா பேஸில் வந்து சேவ் பண்ணணும். அந்த காரணத்துக்காக வந்து இந்த ஆக்ஷன் டேக்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஆக்ஷன் டேக் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து demo.php அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் ஃபைல் மேக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபைல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இங்கே நான் வந்து நம்ம என்டர் பண்ணுற டேட்டாவை வந்து டேரெக்டாக வந்து அந்த demo.php அந்த ஃபைலுக்கு வந்து போயிடும். அந்த ஃபைலை வச்சு நீங்கள் வேணுன்னா நீங்கள் அந்த கோடை வந்து நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்து டேரெக்டாக வந்து ப்ரௌசருக்கு நம்ம டேட்டா பேஸ் அதுக்கு வந்து நம்ம கோடு எழுதி அதில் சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றிலாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராப்பராக வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஆக்ஷன் அப்படின்ற ஆட்ரிபியூட் தேவைப்படுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபார்ம். எப்பயுமே வந்து ஃபார்ம் டேக்குள்ளே தான் வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? அண்ட் இதே நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்ம் டேக்குக்கு மேலே வந்து இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம பிஆர் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து கரெக்டாக வந்து ஸ்பேஸ் வர்றதுக்காக பிஆர் போட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிற வேல்யூ வந்து நான் கிளிக் பண்ணும்போது வந்து நான் வேல்யூ இந்த இன்புட் பாக்ஸில் வந்து வேல்யூ என்டர் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு காட்டணும். ஸோ இங்கே நான் வேல்யூ என்டர் பண்ணல. நான் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் இன்னும் வேல்யூ என்டர் பண்ணல. எனக்கு எந்த ஒரு மெசேஜுமே வரல. அப்போ நான் வேல்யூ என்டர் பண்ணாத போது நான் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூவில் வந்து டேட்டா பேஸில் ஒருவேளை நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த வேல்யூவில் வந்து நல்லா வந்து எனக்கு சேவ் ஆகிருக்கும். ஏன்னா வந்து ஒன்றுமே இல்லை, அதனால் நல்லா சேவ் ஆகிருக்கும். ஸோ அதுவே வந்து நீங்கள் ஃபார்ம் டேக்குள்ளே இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபார்ம் அந்த டேக்குள்ளே வந்து இது பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து என்டர் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ நான் இதில் ரெண்டுக்குமே வந்து நான் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி காட்டுறேன். என்ன ஆப்ஷன்னா ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதாவது இந்த இது எண்டிங்கில் வந்து ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து வேல்யூ என்டர் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு காட்டும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏன் வந்து இந்த ரெக்வயர்டு வந்து இந்த சப்மிட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா, நீங்கள் வேல்யூ ஒன்றும் அதில் என்டர் பண்ண போகிறது கிடையாதுல்ல. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை நீங்கள் சர்வரில் சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அண்ட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே நார்மலாக இந்த ஃபார்ம் டேக்குள்ளே கொடுக்காம ஒரு இன்புட் பாக்ஸ் 3 கொடுத்துருந்தேன்ல, அதில் நான் கொடுக்குறேன். ரெக்வயர்டு நான் கொடுக்குறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். அந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். அண்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது வந்து எனக்கு ஒன்றுமே காட்டல. அப்போவும் எனக்கு ஒன்றும் காட்டல, வேல்யூ என்டர் ஆகிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு காட்டல. ஓகேங்களா? அண்டு நான் ஃபார்ம் டேக்கில் கொடுத்துருந்தேன்ல, ஸோ அந்த இதை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கு. அதாவது இந்த ஃபீல்டை வந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கு. ஓகே, நான் என்டர் அடிச்சிட்டேன். அண்ட் மறுபடியும் வந்து நான் சென்டு கொடுக்குறேன். எனக்கு இந்த இன்புட் பாக்ஸ் வந்து எனக்கு எம்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கு. அண்ட் இதுக்குமே வந்து நம்பர் கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ எப்பயுமே வந்து மோஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டேக்குள்ளே தான் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருந்தேன். அதே வேல்யூஸ் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருந்தேன், மேலேயும் கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு ரன் ஆகலை. ஏன்னா வந்து இந்த ஃபார்ம் ஆட்ரிபியூட் அந்த டேக் தான் வந்து ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணிக்குது. ஸோ வேல்யூஸ் வந்து என்ட்ரு ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்ணிக்குது. ஸோ இங்கே நான் ரெக்வயர்டுன்னு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வேல்யூ பட்டன் கிளிக் பண்ணும்போது வந்து இந்த ஃபீல்டை வந்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காட்டுது. இது வந்து எனக்கு காட்டல. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து அந்த ஃபார்ம் டேக்குள்ளே தான் வந்து நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கும். ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணிக்கும் ஃபார்ம் டேக்குள்ளே கொடுத்தோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ எப்படி ப்ரோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உள்ளே வந்து ப்ளீஸ் என்டர் ஏ நேம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுற எப்பயுமே வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம வேல்யூஸ் அடிக்க ஆரம்பிச்சா அது அந்த வேர்ட் வந்து ரிமூவ் ஆயிடுது. அது எப்படி ப்ரோ கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிளேஸ் ஹோல்டர்னு இருக்குது. அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே அதுவே வந்துடுது. அதுக்குள்ளே வந்து என்டர் ஏ
நேம்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். ஓகேங்களா, என்டர் எ நேம் சொல்லிட்டு அடிச்ச உடனே இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். ஸோ என்டர் எ நேம்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக வந்து அதில் காட்டுது. அண்ட் நான் ஒன்ஸ் ஏதோ ஒரு வேர்டை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன்னா, கீபோர்டில் வந்து ஏதோ ஒரு லெட்டரை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த என்டர் எ நேம் அப்படிங்கிறது வந்து ரிமூவ் ஆகிட்டு நான் என்ன வேல்யூ கொடுத்தேனோ அது வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, நீங்கள் ஒரு லாகின் பேஜ் உருவாக்கும் போது அதான் நீங்களே வந்து உருவாக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ வந்து ப்ராப்பராக வந்து நீங்களே உருவாக்குவீங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் நான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ப்ளேஸ் ஹோல்டரை பற்றி சொல்லிட்டேன். அந்த ப்ளேஸ் ஹோல்டருக்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்தாலும் அந்த வேல்யூ வந்து இதுக்குள்ளே டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, அந்த இன்புட் பாக்ஸ்க்குள்ளே வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபார்ம் டேக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் மேலே கொடுத்துருந்தேன்ல ஃபார்ம் டேக் இல்லாமல் அதுலேயே வந்து நம்ம இதை கொடுக்கலாம். என்டர் எ நேம்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து நான் கொடுத்து இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா அதுலேயே வந்து எனக்கு ஷோ ஆகும். அதாவது ஒரு சில ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஃபார்ம் டேக்கில் வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். அண்ட் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே ஃபார்ம் டேக் இல்லாமையே கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி இன்புட் பாக்ஸ் கொடுக்கறது முக்கியம். அதாவது அந்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் அப்படி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ண வச்சுட்டோம். அண்டு வந்து இன்புட் பாக்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அண்டு நான் கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டில் வந்து அதோட கலர் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து நான் சொன்னேன்ல ஹெட் டேக், அந்த டைட்டில் டேக் கீழே வந்து நீங்கள் ஹெட் டேக்குள்ளே தான் வந்து இந்த ஸ்டைலிங் இதெல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஸ்டைலிங் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு சொல்லிட்டு இருக்குது. இன்டர்னல்னால் இப்போ நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கிற அந்த HTML ஃபைல்லையே பார்த்தீங்கன்னா கலரிங் கொடுக்கலாம். எக்ஸ்டர்னலாக இந்த index.html சொல்லிட்டு உருவாக்குனால அதே மாதிரி ஃபைலை வந்து நீங்கள் இன்னொரு ஃபைல் வந்து மேக் பண்ணணும். அது எப்படி இருக்கணும்னா லைக் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் .cssன்னு கொடுக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து ஸ்டைலிங் ஷீட். ஓகேங்களா, ஸோ அப்படி கொடுத்து நீங்கள் அந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கணும். அண்ட் சேவ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து அதாவது இது பண்ண ஆரம்பிக்கலாம், கலரிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் நான் இந்த டைட்டில் டேக்குள்ளே வந்து நான் கொடுக்குறேன் என்னென்னா ஸ்டைல், ஏன்னா ஸ்டைல் பண்ணுறேன்ல, ஆனால் ஸ்டைல் அப்படின்ற டேக் கொடுக்குறேன். அதுக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக்குள்ளே தான் வந்து எல்லாமே கொடுக்கணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ நான் எதை வந்து நான் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா இந்த h1 அப்படின்ற டேக் வந்து ஸ்டைல் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இங்கே நீங்கள் h1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு டேக் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு டேக் வந்து ஸ்டைல் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு நேமும் யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சிம்பிள் அதெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அதாவது அந்த லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சிம்பிள்குள்ளே வந்து என்ன ஒரு வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவோட நேம் தூக்கி அப்படியே நீங்கள் ஸ்டைலிங் இதில் போட்டுடலாம். இப்போ வந்து இதில் h1 இருக்குது, அந்த h1 தூக்கி அப்படியே நான் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு லைன் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அது எதுக்குன்னா நீங்கள் ஃபைலெலாம் உருவாக்கிட்டீங்க, அந்த h1 அப்படிங்கிறது வந்து எல்லோ கலரில் இருக்கும், கீழே வந்து ஒரு லைனும் எல்லோ கலரில் உங்களுக்கு லைன் விழுக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அந்த ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த h1 இது பண்ணிட்டீங்க, அந்த h1ஓட இது பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, நீங்கள் இன்னுமே வந்து எந்த ஒரு வேல்யூமே வந்து என்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். லைக் நான் இதில் வந்து என்னோடய டெக்ஸ்ட்டோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அப்படி கலர் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சிம்பிளாக வந்து இங்கே கலர்னு ஒரு என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் வந்து நான் ரெட் கலர்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்து சேவ் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அண்டர்லைன் இருந்துச்சுல, அந்த அண்டர்லைன் வந்து போயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம வேல்யூ வந்து என்ட்ரு பண்ணிட்டோம், என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அண்டர்லைன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஓகே. இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா h1 அப்படின்ற அந்த டேக் நேம், அந்த டேக்கோட கலர் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கலர் தான் நான் ரெட் கலர்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அண்டு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து h1க்கு பதிலாக h2ன்னு வச்சு நீங்கள் கொடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா h2ஓடது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னா h1 h2ன்னு சொல்லிட்டு இதே மாதிரி வந்து நீங்கள் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து h2 போட்டிருந்தேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா h3ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ரிஃப்ரெஷ் பண்ணும்போது h3ஓட கலர் ரெட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரெட்டுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல க்ரீன்னு போட்டேன்னா ஃபைலை சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு டேக் நேமை வச்சு நீங்கள் ஸ்டைல் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம் டெக்ஸ்ட்டை வந்து ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே பண்ண வச்சுட்டோம். அண்டு இன்புட் பாக்ஸ் கூட நம்ம என்ன இன்புட் பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன, அந்த இன்புட் பாக்ஸ் வந்து வேல்யூஸ் வாங்கிட்டோம். ஓகேங்களா,
அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வாங்கின அந்த இன்புட் பாக்ஸுக்கு வந்து ஹைட் அண்ட் வித்தெல்லாம் வந்து வைக்கலாம். அண்ட் அதோட பார்டர் வந்து ஸ்கொயரில், அதாவது ஸ்கொயராக இல்லாமல் சர்க்கிளாக வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து நான் போகிற வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து சேரணும்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்ல. ஸோ வந்து நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு வந்து யாருமே பார்க்கலன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதனால் வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே நண்பா, பாய்.